ஆன்மீகம் டிவி தமிழ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆடி மாதம் என்றாலே அது மிக மிக சக்தி வாய்ந்த வழிபாட்டிற்குரிய உன்னதமான மாதம்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களிலேயே மிக மிக சக்தி வாய்ந்த அசாத்தியமான பலன்களை தரக்கூடிய ஒரு நாள் தான் ஆடி மாத வளர்பிறை பஞ்சமி. அது நாளைய தினம் 18/7/2026 அன்று வரவிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தடைகள், தீராத பணக்கஷ்டம், தொழில் நஷ்டம், எல்லாவற்றிற்கும் மேலாக பொறாமை மற்றும் மறைமுக எதிரிகளால் ஏற்படுகிற தொல்லைகள் என்று நிம்மதியில்லாமல் தவிக்கிறோம் அல்லவா? நம்மை சுற்றி இருக்கிற அத்தனை எதிர்மறை ஆற்றலையும் தவிடுபொடியாக்கி நினைத்த காரியத்தை 48 நாட்களுக்குள் நிறைவேற்றி தரும் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம்தான் அன்னை வராகி தேவி. இந்த வீடியோவில் ஆடி வளர்பிறை பஞ்சமி அன்றைக்கு வீட்டிலிருந்தே வராகி அன்னையை எப்படி முறைப்படி வழிபட வேண்டும், அன்னைக்கு உகந்த ஒரு விசேஷ திரவிய தீப பரிகாரம் என்னவென்று அக்குவேர் ஆணிவேராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதலில் ஏன் மற்ற மாத பஞ்சமிகளை விட இந்த ஆடி மாத வளர்பிறை பஞ்சமிக்கு எவ்வளவு மகத்துவம்னு தெரிஞ்சுக்குவோம். வராகி அம்மன் சப்த கன்னியர்களில் 5வது கன்னியாக அன்னை லலிதா பரமேஸ்வரியின் படைத்தளபதியாக விளங்குபவள். பஞ்சமி திதியின் அதிபதியே அவள்தான். ஆடி மாதம் என்பது அக்னி நட்சத்திர கதிர்வீச்சுகளும் ஆன்மீக அதிர்வுகளும் பூமியில் அதிகமாக காணப்படும் காலம். இந்த ஆடி மாத வளர்பிறை பஞ்சமி திதியில் சந்திரனின் ஒளிக்கதிர்களும் வராகி அம்மனின் ஆகர்ஷண சக்தியும் ஒன்றாக இணையும். இந்த நன்னாளில் நாம் செய்கிற வழிபாடு நம்முடைய சொத்து சேர்க்கை, புதிய தொழில் தொடங்குதல், தடைபட்ட திருமணம் போன்ற சுப காரியங்களை வளர்பிறை போல நம் வாழ்வில் வளர செய்யும். குறிப்பாக இந்த நாளில் அன்னை வராகியை மனமுருகி வேண்டினால் எந்த ஒரு நியாயமான கோரிக்கையாக இருந்தாலும் தடை எதுவும் இல்லாமல் நிறைவேறியே தீரும். சரி, எனது அன்பான நேயர்களை, இந்த ஆடி பஞ்சமி வழிபாட்டிற்கு நாம் என்னென்ன பொருட்கள் தயார் செய்து வைக்க வேண்டும் என்று பார்த்து விடுவோம். உங்கள் வீட்டில் வராகி அம்மன் படம் இருந்தால் அன்றைக்கு சிவப்பு நிற மலர்கள், அதாவது செம்பருத்தி அல்லது செவ்வரளி மலர்கள் சாற்றுவது மிக மிக விசேஷம். படம் எதுவும் இல்லாதவர்கள் ஒரு குத்து விளக்கை ஏற்றி வைத்து அதை வராகியாக நினைத்தோ அல்லது துர்க்கை அம்மன் படத்தையோ வராகியாக நினைத்து வைத்து வழிபடலாம். இந்த வழிபாட்டிற்கு தேவையான, அதாவது பரிகாரத்திற்கு தேவையான பொருட்கள் என்னென்னவென்று பார்த்துவிடலாம். ஒரு புதிய மண் அகல் விளக்கு, பஞ்சக்கூட்டி எண்ணெய், அதாவது வேப்ப எண்ணெய், இலுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், பசு நெய் கலந்தது, அல்லது இது எதுவும் நான் 5 எண்ணெய்களும் எனக்கு கிடைக்காது என்பவர்கள் கவலை வேண்டாம். நன்கு சுத்தமான நல்லெண்ணெயை மட்டும் நீங்கள் வைத்து கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். 2 துண்டு வசம்பு மற்றும் சிறிதளவு பச்சை கற்பூரம், ஒரு புதிய மஞ்சள் நிற துணி, அதாவது சிறிய அளவில் சதுர வடிவில் இருந்தால் போதுமானது. நெய்வேத்தியத்திற்கு வேக வைத்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, தோல் நீக்காத கருப்பு உளுந்து வடை மற்றும் தோல் உரிக்காத மாதுளம்பழம். இப்போது இந்த வீடியோவோட மிக முக்கியமான, உங்கள் வீட்டில் இருக்கிற பணத்தடைகளையும் கடன் சுமைகளையும் வேரோடு அழிக்கக்கூடிய ஒரு மகா ரகசிய பரிகாரத்தை பார்க்க போகிறோம். இதற்கு பெயர் வசம்பு திரவிய தீப பரிகாரம் என்று பெயர். ஆடி பஞ்சமி அன்றைக்கு மாலை 6 மணி முதல் இரவு 9 மணிக்குள், அதாவது நாளைய தினம் 18/7/2026 அன்றைக்கு மாலை 6 மணி முதல் இரவு 9 மணிக்குள் இந்த விளக்கை நீங்கள் ஏற்றிவிட வேண்டும். முதலில் நீங்கள் எடுத்து வைத்திருக்கும் அந்த சிறிய மஞ்சள் துணியை விரித்து கொள்ளுங்கள். அதனுள் 2 துண்டு வசம்பு மற்றும் ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரத்தை வைக்க வேண்டும். வசம்பிற்கு பிள்ளை வளர்த்தி என்று பெயரும் உண்டு. இது குபேரவசியத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது. பச்சை கற்பூரம் லட்சுமி கடாட்சத்தை தரும். இப்போது அந்த மஞ்சள் துணியை ஒரு மூட்டையாக நூல் கொண்டு கட்டி கொள்ளுங்கள். அதன் மேல் பகுதியை திரி போல நீளமாக தயார் செய்து கொள்ளுங்கள். அதாவது அது பார்ப்பதற்கு திரி போல இருக்க வேண்டும். இதை தான் திரியாக பயன்படுத்தி நாம் விளக்கேற்ற போகின்றோம். பிறகு நீங்கள் வாங்கி வைத்திருக்கும் அந்த மண் அகல் விளக்கில் அந்த தயார் செய்து வைத்திருக்கும் பஞ்சக்கூட்டி எண்ணெயை ஊற்றிவிட வேண்டும். அப்படி பஞ்சக்கூட்டி எண்ணெய் இல்லாதவர்கள் சுத்தமான நல்லெண்ணெயை ஊற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் செய்து வைத்திருக்கும் இந்த வசம்பு மூட்டை திரியை அந்த எண்ணெயில் நனைய விட்டு தீபம் ஏற்ற வேண்டும்.
பிறகு வராகி அம்மன் படத்திற்கு முன்னால் இந்த விளக்கை ஏற்றி வைத்து, வராகி தாயே, என் வீட்டில் இருக்கும் வறுமை, கடன், திஷ்டி, எதிரிகள் தொல்லை அனைத்தும் இந்த தீப ஒளியில் விலகி போக வேண்டும். என் வாழ்வில் செல்வம் பெருக வேண்டும். தங்க நகைகள் சேர வேண்டும். என் குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் ஆரோக்கியம் செழிக்க வேண்டும். என் பிள்ளைகள் படிப்பிலும் கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த தீபத்தில் இருந்து வரும் நறுமணம் உங்கள் வீட்டில் இருக்கும் அத்தனை அசுத்த ஆற்றலையும் விரட்டியடித்து சுபிட்சத்தை. அன்னை வராகி தேவி உக்கிர வடிவமாக பார்க்கப்பட்டாலும் அவள் தன் பக்தர்களுக்கு ஒரு தாயைப் போல எளிய அன்பிற்கு உருகக்கூடியவள். அவளுக்கு கிழங்கு வகைகளும் உளுந்தும் மிக மிக அலாதிய பிரியமான பொருட்களாகும். ஆடி பஞ்சமி அன்று உங்களால் முடிந்தால் தோல் நீக்காத கருப்பு உளுந்தால் செய்யப்பட்ட வடை, உப்பு சேர்க்காமல் அல்லது மிக மிக குறைவாக உப்பு சேர்த்து செய்து படைக்கலாம். அப்படி இல்லை என்றால் எளிமையாக வேக வைத்த சக்கரவள்ளி கிழங்கு கிடைக்காதவர்கள் உருளைக்கிழங்கு கூட வேக வைத்து வைக்கலாம். காய்ச்சிய பாலில் நாட்டு சர்க்கரை மற்றும் ஏலக்காய் சேர்த்து பால் சாதம் கூட படைக்கலாம். இல்லை, என்னால் இந்த நெய்வேத்தியம் எல்லாம் செய்ய முடியாது என்பவர்கள் காய்ச்சி ஆற வைத்த 1 டம்ளர் பாலை மட்டுமாவது வைத்து விடுங்கள். பின்பு விளக்கிற்கு முன்னால் அமர்ந்து அன்னை வராகியின் ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் வராகி தேவியை நமக, ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் வராகி தேவியை நமக, ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் வராகி தேவியை நமக என்ற மந்திரத்தை 108 முறை மனமுருகி உச்சரிக்க வேண்டும். இதனை சொல்லும்போது உங்களுடைய பயம் நீங்கி மன உறுதி கூடும். எப்பேற்பட்ட சவால்களையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். எனது அன்பான நேயர்களே, இந்த ஆடி மாத வளர்பிறை பஞ்சமி வழிபாட்டின் போது சில முக்கியமான கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும். அன்று முழுவதும் வீட்டில் கண்டிப்பாக அசைவ உணவு சமைக்கக்கூடாது. எல்லாவற்றையும் விட முக்கியம், யாரையும் சபிப்பதற்கோ அல்லது யாருக்கும் கெடுதல் நினைத்தோ வராகியை வேண்டக்கூடாது. அன்னை நியாயத்தின் பக்கம் மட்டுமே நிற்பவள். உங்களுடைய நியாயமான வாழ்வாதார கோரிக்கைகளை மட்டுமே நீங்கள் வைக்க வேண்டும். அதை அவள் நிச்சயம் நிறைவேற்றி தருவாள். பூஜை முடிந்ததும் அந்த வசம்பு தீபத்தில் எஞ்சியிருக்கும் சாம்பல் அல்லது அந்த துணியை அடுத்த நாள் காலையில் யாருடைய காலிலும் படாதவாறு செடிகளின் வேரிலோ அல்லது ஓடும் நீரிலோ போட்டுவிடுங்கள். அல்லது உங்கள் சிங்கில் தண்ணீரில் கரைத்து கூட ஊற்றிவிடுங்கள். இந்த அபூர்வ ஆடி வளர்பிறை பஞ்சமி நன்னாளில் உங்கள் வீட்டில் இந்த எளிய வழிபாட்டை செய்து வராகி அம்மனின் பேரருளை முழுமையாக பெற்று அன்றைய தினம் வாய்ப்பு இருப்பவர்கள் அருகில் ஏதாவது வராகியம்மன் கோவிலோ இல்லை சிலையோ இருந்தால் அங்கு சென்று வராகிய மனதார வேண்டி தேங்காய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது. தேங்காய் தீபம் வராகிக்கு எப்படி ஏற்றுவது என்று நம்முடைய சேனலிலேயே ஏற்கனவே வீடியோ பதிவிட்டிருக்கிறோம். வேண்டியவர்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு விடுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லோருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வராகி அம்மன் துணை.